ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் கீழ்நிலை நீர் தொட்டி கட்டினோம், சம்பு. அது வந்து 7 அடி நீளம், 7 அடி ஆழம், 3 அடி அகலம். அது வந்து கட்டும்போது இன்ஜினியர் வந்து கட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிறுத்தினோம். மறுநாள் காலையில் பார்க்கும்போது அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பக்கத்தில் சுவர் இருக்குது, சுவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அந்த தண்ணி எங்கே போச்சு, என்னாச்சு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவரே கூப்பிட்டு மறுபடியும் செலவு பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மறுபடியும் அந்த கேப்லலாம் ஏதோ வந்து இந்த க்ரௌட் அப்படிங்கிறதெல்லாம் வச்சாங்களா என்னன்னு தெரியல. மறுபடியும் தண்ணி லீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அடியில் வந்து இருக்கிற டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து அதை குளவடிக்கணும், இது சிமெண்ட் பால் ஊற்றி அப்படின்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சு பார்த்தோம். அதுலேயும் தண்ணி நிற்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் வந்து இந்த ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸ் ஒட்டியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகுது, 2க்கு 2 ஒட்டணும்னாங்க. டைல்ஸ் மட்டுமே 15,000 வந்துச்சு. சரினா அதையும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தோம். ஒட்டின பிறகும் கூட வந்து தண்ணி நிற்கலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அந்த இன்ஜினியர் வந்து செய்யும்போது ஜீனி, சரபாண்டு, அனபாண்டு என்னென்னமோ கேட்டாங்க, வாங்கி கொடுத்தோம். எல்லாத்தையும் போட்டு பண்ணாங்க. ஆனாலும் அதில் தண்ணி நிற்கலை. அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கிட்டத்தட்ட இப்போ மட்டுமே வந்து 90,000 போல் செலவாயிடுச்சு. அதனால் அப்புறம் நாங்கள் பேசாமல் விட்டுட்டேன். நான் ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது இந்த பில்டிங் டாக்டர் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தேன். அது அப்புறம் நிறையா அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறையா யூடியூப் வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு செஞ்சு தந்துடுவோம், 1 மந்த் ஆகும், அவசரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அவசரப்படுத்தலை, அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அக்ரிமெண்ட்டில் வந்து நான் வந்து எக்ஸஸாக ஏற்கனவே நான் நிறையா பாதிச்சிருக்கேன்னா அதனால் எக்ஸஸாக வந்து 8 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் 9வது பாயிண்ட்டாக வந்து நான் வந்து ஒன்று எழுதினேன். முழு தொகையும் கொடுக்கப்பட்டு விட்ட பட்சத்தில் வேலை முடிந்த பிறகு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் நிறுவனமே முழு பொறுப்பு சரி செய்து தர வேண்டும்னு நான் ஒரு பாயிண்ட்டை எழுதினேன். அந்த ஐயப்பன் தம்பி சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் வேலை ஆரம்பித்தாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக செஞ்சாங்க. சில நேரம் வந்து அந்த தம்பி வந்து வெயிலே நின்றுட்டுருப்பாப்புல. நான் வந்து வீட்டுக்குள்ளேயாவது வந்து உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லுவேன். இல்லை மேடம், லேபர்ஸ் யாராவது தப்பு செஞ்சுருவாங்க, அதனால் வந்து அவங்க மறந்துட்டு கூட தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் இதை பக்கத்துலேயே தான் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இவங்க நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களை நம்பி எந்த வேலையும் நம்ம ஒப்படைக்கலாம். நீட்டாக பர்ஃபெக்டாக முடித்து தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.